நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். And we are greeting you the first day as you accepted our invitation. As you are attending these days, we are conveying our greetings. எவ்வளவேனும் தகுதியில்லாத அடியேனை கனமிக்கதான பரிசுத்தவான்கள் வீற்றிருக்கிறதான இந்த இடத்திலே தேவன் நிறுத்தினபடினால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபக்கத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். And even I am very happy to stand before all the honorable saints of God with all fear and trembling. I want to share the message the Lord had given to me. இந்த முதலாம் நாளிலே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது இந்த நாகமலை புதுக்கோட்டையை நோக்கி. Even today, the first day, a voice from heaven is sounding toward this Nahamalai Pudukkottai. அந்த சத்தத்தை உரைக்கிறதான தூதன் என்ன சொல்கிறார்? And even the angel, what he is saying regarding இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. And even the testimony of the Lord Jesus Christ, it is something with the life. இந்த நாட்களிலே நாம் தியானிக்கிறதான ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இந்த நாகமலை புதுக்கோட்டைக்கு அறிவிக்கிற சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான தேவன். And what the prophecy we are proclaiming here, and that the gospel is the Lord Jesus Christ is the true God. எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி வருகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? And even whatever thousands of years ago, whatever the prophecy was told, even today before our eyes, all undertaking. அறிவிக்கப்படுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான தேவன், அவரை அல்லாமல் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வேறொரு நாமம் இல்லவே இல்லை. And whatever the prophecy says, even under heaven, even upon the earth, there is no other name than the name of the Lord Jesus Christ. இந்த நாட்களிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு சில சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தியானிக்க போகிறோம். And now by the help of the Holy Spirit and all those accomplishment of the prophecy, we are going to learn. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிப்போம். And let us read Revelation chapter 12 verses 7 through 9. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். And there was war in heaven. Michael and his angels fought against the dragon, and the dragon fought and his angels, and prevailed not, neither was their place found any more in heaven. And the great dragon was cast out, that old serpent called the devil and Satan, which deceiveth the whole world. He was cast out into the earth, and his angels were cast out with him. சத்திய வேதத்தில் இரண்டு சந்தர்ப்பங்களில் வானத்திலே யுத்தம் உண்டானதாக நாம் பார்க்கிறோம். Even through the scripture, and we can find the two instances where there was a war in heaven. நியாயாதிபதியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் வானத்திலிருந்து உண்டான ஒரு யுத்தத்தை குறித்து படிக்கிறோம். Even Judges chapter 5 verse 20, we read about an instance where there was a war from heaven. ஆனால் நாம் இந்த நாட்களிலே சிந்திக்க போவது பத்மு தீவில் சிறையிருப்பில் காணப்பட்டதான அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுக்கப்பட்டதான தரிசனம். But what we are going to meditate in the island of Patmos, what it was given to Apostle John, even that we are going to meditate. இங்கே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. Even here we could say there was a war in heaven. வலுசர்ப்பத்துக்கும் அதனுடைய தூதர்களுக்கும் மிகாவேலுக்கும் அதனுடைய தூதர்களுக்கும் யுத்தம் உண்டானதாக நாம் இங்கே பார்க்கிறோம். Now here it is said about even the angels, even the dragon and the angels, and there was a great war. இந்த வலுசர்ப்பம் யார்? And who is that dragon? இது விழுந்து போன தூதனாய் இருக்கிறான். And it is only the fallen angel. இதை குறித்து யோவானுக்கு சொல்லப்பட்டது 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். And we read about it was said to John in the 9th verse. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசுதான் இந்த வலுசர்ப்பம். And this dragon
which is deceiving the whole of the world. சாத்தான் என்றும் பழைய பாம்பு என்றும் இந்த வலுசர்ப்பத்துக்கு மற்ற பெயர்கள் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. And even the name was given to the Satan as something like old serpent and dragon. பிரியமானவர்களே, வானத்திலே உண்டான இந்த யுத்தத்தை குறித்து 3 பிரிவாக பிரித்து நாம் இந்த நாட்களிலே தியானிக்க போகிறோம். And even what in heaven, in 3 ways we are going to classify, we are going to land it. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த யுத்தம் அதர்சனமாக வானத்திலே நடைபெறுகிறது. And after the secret rapture of the Lord Jesus Christ, this kind of war in an invisible manner going to take place. இந்த யுத்தத்தை நாம் படிக்கிறதான வேளையில் 3 பிரிவாக இதை நாம் பிரிக்க போகிறோம். முதலாவது, வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையில் இந்த பூமியில் என்ன சம்பவிக்க போகிறது. And we are going to classify into 3. When there is war going on in heaven, what's going to happen upon the earth? இரண்டாவதாக, வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையில் அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த பூமியில என்ன சம்பவிக்க போகிறது. And when there is a war in heaven, after that war, what is going to happen upon the earth? We are going to learn that. மூன்றாவதாக, வானத்தில் யுத்தம் நடப்பதற்கு முன்பு இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது. And even before the war in heaven, what's going to happen upon the earth? We are going to learn thirdly. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையில் இந்த பூமியில் என்ன சம்பவிக்க போகிறது. And while the war is going on in the same earth, what is going to happen? வானத்திலே நடக்கிற யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது. After the war in heaven, even on the same earth, what is going to happen? கடைசியாக, வானத்திலே யுத்தம் நடப்பதற்கு முன்பாக இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது. And even lastly, before the war which is in heaven, what is going to happen upon the earth? முதலாவதாக, வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையில் இந்த பூமியில் என்ன சம்பவிக்க போகிறது. While there is a war in heaven, even upon the same earth, what's going to happen? பிரியமானவர்களே, வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையில் இந்த பூமியிலே 3ஆம் உலக மகா யுத்தம் நடைபெற போகிறது. And while the war in heaven is going on, my beloved, even the 3rd world war will be going on. இதுவரை இந்த உலகம் 2 உலக மகா யுத்தங்களை சந்தித்திருக்கிறது. Even so far the world has met 2 great world wars. இந்த 2 உலக மகா யுத்தங்களை குறித்தும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. And even the 2 world wars in Ezekiel, all those prophecies been clearly been said. முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு யூதர்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வர அனுமதி கிடைத்தது. And even after the First World War, even the Jewish people got the permission to come to their native land. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு யூதர்களுக்கு சொந்த நாடே கிடைத்தது. Even after the Second World War, even the Jewish people able to get their own land. இனி நடக்க போகிற 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு யூதர்களுக்கு அவருடைய கனவாகிய தேவனுடைய ஆலயம் கட்ட அனுமதி கிடைக்க போகிறது. And after this 3rd World War, even the dream of building the temple, and they are going to get the permission. இந்த 3 உலக மகா யுத்தத்தை குறித்தும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிகவும் தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். And even in the book of Ezekiel, the 3 great wars have been clearly been prophesied. நாம் இந்த நாளிலே 3ஆம் உலக மகா யுத்தத்தை குறித்து மாத்திரம் சுருக்கமாக தீர்க்கதரிசனத்தை ஆராய போகிறோம். Now very shortly we are going to examine even about the 3rd World War. வானத்திலே வலுசர்ப்பத்துக்கும் அதனுடைய தூதர்களுக்கும், மறுபக்கத்திலே மிகாவேலுக்கும் அதனுடைய தூதர்களுக்கும் யுத்தம் நடக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இந்த பூமியிலே ஒரு 3ஆம் உலக மகா யுத்தம் நடைபெற போகிறது. And even in heaven, when there is dragon and the angel, and the Michael and the angel, when there is a war, there will be a 3rd World War upon the earth. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கிறதான வேளையில், Ezekiel chapter 8, while you see the first 6 verses, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான
கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. பிரியமானவர்களே, இங்கே மேசேக் தூபால் என்று சொல்லுவது ரஷ்யாவிலே தற்போது காணப்படுகிற மாஸ்கோவையும் டுபாஸ்கோவையும் வெளிப்படுத்துகிறது. And even this Meshach and Tubal, it only speaks about even Russia, the Moscow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. மலையாள வேதத்திலே மற்றொரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ரோஸ் தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And even in the Malayalam it is said about the land of the rose. ரோஸ் தேசம் என்று சொல்வது ரஷ்யாவுடைய பழைய பெயராக இருக்கிறது. And even the land of rose, it only speaks about the name of Russia, the old name. இங்கே ரஷ்யாவின் தலைமையிலே ஒரு கூட்ட நாடுகள் ஒரு யுத்தத்துக்கு வருகிறார்கள் இஸ்ரவேல் மலைகளிலே. And even the group of army of those Russians, they are coming to the mountain for the war. 5ஆம் வசனத்திலே ரஷ்யாவின் தலைமையில் வரக்கூடிய நாடுகளின் பெயரை நாம் பார்க்கிறோம். And even in the 5th verse, even under the leadership of Russia, what all the countries will be coming for the war. முதலாவதாக பெர்சியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. The first of all, it is written as Persia. 1935ஆம் ஆண்டுதான் பெர்சியா என்கிற ராஜ்யத்தினுடைய பெயர் ஈரான் என்று மாற்றப்பட்டது. Only in the year 1935, even the name Persia been turned into as Iran. ஆகவே பெர்சியா என்று சொல்வது தற்போது காணப்படுகிற ஈரான் நாட்டை காட்டுகிறது. Even Persia, when it denotes, even in the present time, which is called Iran. அடுத்து எத்தியோப்பியா, லிபியா. And the next one is Ethiopia and Libya. 6ஆம் வசனத்திலே கோமேர் என்று படிக்கிறோம், அது ஜெர்மனி நாட்டை காட்டுகிறது. And the 6th verse, Gomer, is one refer about Germany. தொகர்மா வம்சத்தார் என்று சொல்வது துருக்கி தேசத்தை காட்டுகிறது. Even the Togarma, it only speaks about the Turkey land. இவர்கள் எல்லாரும் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இஸ்ரேல் மலைகளிலே யுத்தத்துக்கு வருகிறார்கள். இதுதான் 3ஆம் உலக மகா யுத்தம். And even all the people will be coming to the mountain to wage war against that Jewish people. That will be called the Third World War. இந்த யுத்தத்திலே இஸ்ரேல் தேசத்துக்கு இவர்கள் எதற்காக வருகிறார்கள்? And for what purpose they are coming to the land of Israel. இன்றைக்கு யூதர்களுக்கு ஒரு தேவனுடைய ஆலயம் இல்லாமல் அது இடிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறது. Even today the Jewish people, they don't have the temple of God. In all be demolished state. இந்த ஆலயத்தின் நிமித்தமாக இஸ்ரேல் தேசத்துக்கும் பலஸ்தீனா தேசத்துக்கும் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை காணப்படுகிறது. And because of the temple of God, even these Palestinians and with the Jewish people, even the problem is not able to be settled easily. நாம் வேதத்திலே படிக்கிறோமே, பலிபீடம், வெண்கல கடல் தொட்டி, குத்து விளக்கு, சமூக தப்பத்து மேஜை, இவை எல்லாவற்றையும் யூதர்கள் செய்து கொண்டு தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக எல்லா பணிமுட்டுகளையும் செய்து வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். And even as we read in the tabernacle, all the laver, even the altar, even the showbread table and all, they have made everything in preparation and they are waiting to build the temple. என்னுடைய இடதுகை பக்கத்திலே 2 சார்ட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதிலே யூதர்கள் தேவனுடைய ஆலயத்துக்காக ஒவ்வொரு பணிமுட்டுகளையும் உண்டாக்கி வைத்திருக்கிற உண்மையான படத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். And even in the left hand side of me you can see the Jewish people, they have made all those vessels, all the things related to the temple of God. பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரங்களை அவர்கள் செய்திருப்பதையும் அந்த தலைப்பாகையை செய்திருப்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். And we can see the garment of the high priest, even the mitre upon their head here. மாத்திரமல்ல, பலி செலுத்தும்படியாக சிவப்பு கடாரியை பிடித்து அவர்கள் கட்டி வைத்திருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். And only to make it a sacrifice, the rider have been tied in advance. இந்த ஆலயத்தை கட்டும்படியாக ஆலயத்துக்குரிய எல்லா பணிமுட்டுகளையும் செய்து கொண்டு ஆலயம் கட்டுவதற்காக யூதர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And having all in preparation, even the Jewish people are waiting to build the temple of God. இந்த பொருள்களை கொள்ளையடிக்கும்படியாக அபகரிக்கும்படியாக ரஷ்யாவின் தலைமையிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் மலைக்கு விரோதமாக புறப்பட்டு வரும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். And even in the book of Ezekiel, all the countries what we read in that passage, and they will be coming to plunder all those material, and for the purpose they will be coming to that mountain. அவர்கள் எதற்காக யுத்தத்துக்கு வருகிறார்கள்? For what purpose they are coming for the war? எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அதற்கான காரணத்தை ஆவியானவர் சொல்லி இருக்கிறார்.
And even Ezekiel 38 chapter verse 13, the reason have been given by the Holy Spirit. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும் நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். இங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் வரக்கூடிய நாடுகள் என்ன நோக்கத்துக்காக வருகிறது என்று இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And even the word of God very clearly written, even all those countries, why, what purpose they come to the mountain, the purpose have been clearly written here. அப்படி இவர்கள் கடந்து வரும்போது இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக ஒரு கூட்ட வல்லரசு நாடுகள் அந்த யுத்தத்திலே இஸ்ரேல் மலைக்கு கடந்து வருகிறது. And when they come for war on supporting the Jewish people, even the great superpowers, they will be coming in support of the Jewish people, they will come to that mountain. அந்த நாடுகளின் பெயரை எசேக்கியேல் 38:13 வாசிக்க கேட்டோம். And even the name of the country, Ezekiel 38:13, what we heard. முதலாவது சேபா தேசத்தார். And the first is the land of the Seba. அது தற்போது யமன் நாட்டை காட்டுகிறது. And presently it only speaks about the land of Yemen. இரண்டாவது தேதான் தேசத்தார். And even the second Yemen. அது தற்போது சவுதி அரேபியாவை காட்டுகிறது. It only speaks about the Saudi Arabia. மூன்றாவது தர்சீசின் வர்த்தகர். And even the merchant of Tarshish. அது கிரேட் பிரிட்டனை காட்டுகிறது. It only speaks about the Great Britain. கிரேட் பிரிட்டனின் பழைய பேர் தான் தர்சீஸ் என்று சொல்வது. And only the old name is called the Tarshish. அடுத்து அதனுடைய பாலசிங்கங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And next it is said about the young lion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. இந்த நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு விரோதமாக இஸ்ரேல் மலைக்கு கடந்து வருகிறது. And even all these countries will come supporting the Jewish people against the Russia, they will be coming to the mountain. இந்த யுத்தத்தின் முடிவிலே ரஷ்யா தோல்வியை அடையும் என்று எசேக்கியேல் 39 அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே ஆவியானவர் தீர்ப்பு எழுதியிருக்கிறார். And even in the 39th chapter, in that war, the Russians, they will be defeated. What it is written in that in 39th chapter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. மறுபக்கத்திலே இந்த நாடுகளுடைய தேசிய விலங்காக சமீபத்திலே அறிவிக்கப்பட்ட சில விலங்குகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். And even very recently, what it has been declared as a national animal. ரஷ்யாவினுடைய தேசிய விலங்காக இப்பொழுது கரடி காணப்படுகிறது. As a national animal for the Russia, for the present time it is something like a bear. கிரேட் பிரிட்டனுடைய தேசிய விலங்காக சிங்கம் காணப்படுகிறது. As the national animal for the Great Britain, it's the lion. சேபா தேசத்தாரின் அதாவது யமன் நாட்டினுடைய தேசிய விலங்காக சிறுத்தை காணப்படுகிறது. And even that country, Yemen, as a national animal, it is the leopard. இங்கே நாம் வாசிக்க கேட்ட சில நாடுகளுக்கு தேசிய விலங்குகளாக சிங்கமும் சிறுத்தையும் கரடியும் காணப்படுகிறது. And what we read in this place, the countries, they will have the leopard, the lion, the bear. இந்த உலக மகா யுத்தத்தின் முடிவிலே ரஷ்யா தோல்வியடையும் என்று எசேக்கியேல் 39 அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. Even in the 39th chapter, it is said, in the end of the Third World War, the Russians will be defeated. இனி இந்த யுத்தத்திலே பயன்படக்கூடிய யுத்த ஆயுதங்கள், And even in that war, what all the weapon will be used in. அதை பற்றி 2 தீர்க்கதரிசனங்களை எசேக்கியேல் உரைத்திருக்கிறார். And even Ezekiel has prophesied about 2 things. முதலாவதாக இந்த யுத்தத்திலே பயன்படுத்தக்கூடிய யுத்த ஆயுதமானது யுரேனியத்தினால் தயாரிக்கப்படக்கூடிய பாமாய் அல்லது பூதங்களாய் இருக்கிறது. And the first weapon, what it will be used, even the weapon would be used out of the uranium. அதை 2 பேதுரு 3 அதிகாரம் 10 வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Even the 2 Peter, the 3rd chapter verse 10, even Apostle Paul says about that bomb. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியை சுட்டரிக்கக்கூடிய சக்தி பூதங்களுக்கு இருக்கிறது என்று பூதங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே பேதுரு தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். And even all the elements to be discovered, and here it is said about all those elements will be melting away. இன்றைக்கு விஞ்ஞான உலகம் 118 பூதங்களை கண்டுபிடித்திருக்கிறது. And even the science world, it has discovered about the 115 elements. அதிலே முழு உலகத்தையும் சுட்டரிக்கக்கூடிய வல்லமையுள்ள பூதமாக
விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருப்பது இந்த யுரேனியம் என்கிற பூதத்தை குறித்து. And even apart from all those elements, what the scientific world has accepted is called the uranium. இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி மூன்றாம் உலக மகா யுத்தம் நடைபெறும் போது, when they use this uranium and when the third world war conducted, இன்றைக்கு இந்தியா முதற்கொண்டு எல்லா வல்லரசு நாடுகளும் யுரேனியத்தை கொண்டு பாம்புகளை தயாரித்திருக்கிறார்கள். ரஷ்யா தயாரித்த ஃபாதர் ஆஃப் ஆல் பாம், அமெரிக்கா தயாரித்த மதர் ஆஃப் ஆல் பாம், இந்த ரெண்டு பாம்புகளுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். and here even Indians and all other people, they have discovered nuclear bomb. Even the Russians they have discovered the father of bomb, even American the mother of bomb. இந்த பூதங்களை தயாரித்து ஒரு யுத்தம் நடைபெறும் போது, when they prepare all these elements and when they make a war, இந்த யுரேனியத்தை ஆராய்ச்சி செய்த அமெரிக்காவை சேர்ந்த ஹாஃப்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார். அவருடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். and even the Hawkman, the scientist, and he was saying about how the uranium could be used. அதிலே உள்ள ரேடியோ ஆக்டிவ் சக்தியானது ஒரு மனிதன் மரித்து எலும்புகளாய் மாறின பிற்பாடும் கூட அந்த எலும்புகளை தொடும்போது அந்த ரேடியோ ஆக்டிவ் தொடக்கூடிய மனிதனுடைய சரீரத்திலே பாயமாம். and even that radioactive found in the uranium, when the man die, even the dead man's bones, when it touched by another man, even that radioactive will be touching another man. ஆகவே யுத்தம் முடிந்து அந்த பிரேதங்களையும் எலும்புகளையும் சுத்தம் பண்ணுகிற வரையிலும் அந்த எலும்புகள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு அடையாளம் போடப்படும் என்று இந்த ஹாஃப்மேன் என்ற விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார். and even when the war is over, when all the corpses and the bones have been removed, until then there would be a sign will be placed. இதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்கதரிசனத்தை எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். and even Ezekiel 39:14 and 15, what the prophecy prophesied is said in that place. தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றித் திரிகிறவர்களோட கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்க மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். பிரியமானவர்களே, இந்த ஹாஃப்மேன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஆராய்ச்சியாளர் இந்த யுரேனியம் என்கிற பூதத்தை குறித்து தற்போதுதான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சுமார் 2700 வருஷங்களுக்கு முன்பாகவே தேவனுடைய ஆவியானவர் எசேக்கியேலை கொண்டு தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். even a Hawkman only presently had given those declaration even 2700 years ago through the prophet Ezekiel. God had predicted about these. இனி இந்த யுத்த ஆயுதங்களில் மற்றொரு தீர்க்கதரிசனத்தை குறித்து நாம் சிந்திப்போம். and even all these weapon of war, let us see other prophecies. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ரஷ்யா பயன்படுத்துகிறதான ஆயுதங்கள் ரஷ்யா தோல்வி அடைந்த பிற்பாடு இஸ்ரேல் தேசத்திலே எடுத்து அந்த ஆயுதங்களை எரிப்பார்கள். and even after the war is over, whatever utilized by Russians, that will be taken back to that Jewish nation and they will burn it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. Ezekiel 39 chapter from 8 to 10. இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைதடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். இந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்டதான விஞ்ஞான உலகம் சில வருஷங்களுக்கு முன்பாக பரியாசம் பண்ணக்கூடியதாக இருந்தது இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை. even what the passage we read some time ago, even the scientific world was mocking at this prophecy. அது எப்படி ஆயுதங்களை எரிக்க முடியும்? and what a manner the weapon all could be burned. இங்கே எரிக்கப்படுகிறது யாருடைய ஆயுதங்களை? ரஷ்யாவின் ஆயுதங்களை. here what the weapon be burned, it is only the weapon of the Russians. எரிக்கப்படுகிற இடம் இஸ்ரேல் மலைகளிலே. where did he burn? only upon the mountain of Israel it will all be burned. ஏனென்றால் மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ரஷ்யா தோல்வியடைய போகிறது. because in the third world war the Russians going to be defeated. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசன வார்த்தைகளை பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம் இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசனத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நிற்கிறது. even whatever the scientific world would have mocked at this prophecy,
even now they are standing, kneeling before this prophecy. இங்கே எனக்கு பின்பாக இருக்கக்கூடிய சாட்டிலே ரஷ்யா தற்போது தயாரித்திருக்கிறதான ஆயுதங்களின் சிலவற்றின் படத்தை பார்க்கிறோம். And here you can see what the Russians very recently what they have prepared the weapon. இந்த ஆயுதங்களை அவர்கள் லிங்னோஸ்டோன் என்கிற ஒரு மரத்தை கொண்டு தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீப நாட்களிலே தான் இதை தயாரித்திருக்கிறார்கள். Even the limestone, it is something out of that. It is being purely being created and being developed. லிங்னோஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை கொண்டு இந்த ஆயுதங்களை தயாரித்திருக்கிறார்கள். அதை வீரர்கள் தூக்கி கொண்டு போவதற்கு அது லகுவாக காணப்படும். Even the limestone, it is something even for the warriors to take it. It will be something very easy in weight. சமீபத்திலே ரஷ்யாவில் உள்ளதான ஒரு விஞ்ஞானி இந்த தீர்க்கதரிசன வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது ரஷ்யா தயாரித்திருக்கிறதான இந்த ஆயுதங்களை எரிக்க முடியும். Now here the Russians, even the Russian scientists, they have accepted the fact even the weapons of the Russians could be burned. இப்படியாக இந்த மூன்றாம் உலக மகா யுத்தமானது இஸ்ரேல் தேசத்திலே நடைபெறும். அந்த யுத்தத்திலே கிரேட் பிரிட்டன் தலைமையிலே காணப்படக்கூடிய ஒரு கூட்ட நாடுகள் ஜெயம் எடுக்கும். And even this war, third world war, will be in the mountain of Israel, and all under the leadership of the Great Britain, they will able to get victory. இந்த யுத்தத்தின் முடிவிலே and even the end of this war, பிரியமானவர்களே, ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும். oh dear beloved, the covenant of peace will be established. நீங்கள் முதலாம் உலக மகா யுத்தத்தை திரும்பி பார்த்தால் அந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமாதான உடன்படிக்கை அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. And if you turn back to the first world war, when the first world war is over, they have made the League of Nations. 1920 வருஷம் அது ஏற்படுத்தப்பட்டது லண்டனிலே. பிற்பாடு அதே 1920 அது ஜெனீவாவுக்கு மாற்றப்பட்டது. And even in the year 1920 in London it was made. The same year it was transferred to the Geneva. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆனது நாடுகளின் மேல் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை அது இழந்து வந்தபோது இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்தது. When this League of Nations was losing all the power, the second world war taking place. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு UNO என்கிற அமைப்பானது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கிலே ஏற்படுத்தப்பட்டது. அதான் ஐக்கிய நாடுகள் சபை. And even after the second world war in New York they made UNO. ஒவ்வொரு உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடும் இப்படிப்பட்ட சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. And even every world war after that there was some kind of league or something that could bring about peace. அதே போல மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடும் ஒரு சமாதான உடன்படிக்கை அமைப்பு ஏற்படுத்தப்பட போகிறது. Even after this third world war something your covenant of peace is going to be established. அது பெல்ஜியத்திலே காணப்படக்கூடிய ப்ரூசெல்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட போகிறது. And even in Belgium it is called Brussels. In that place it going to be established. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். And let us turn to Revelation chapter 6 verse 2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முழு உலகத்தையும் ஆளக்கூடிய அந்த சர்வாதிகாரியுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்று யோவானுக்கு தரிசனத்திலே வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. And even to the vision of John, how would be the reign of the Antichrist? How it would be by the vision it was portrayed. வெள்ளை குதிரையின் மேல் ஒருவன் ஏறி புறப்பட்டு வந்தான். கையிலே வில் இருந்தது. And here man was coming riding upon the white horse and he was having the bow. இந்த வெள்ளை குதிரை சமாதானத்தை வெளிப்படுத்துகிறது. And even the white horse speaks about the peace. ஆகவே சமாதானம் செய்யக்கூடியவனாக அந்தி கிறிஸ்து மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே ஏற்படுவான். And only to bring peace after the third world war the Antichrist will appear. வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே நேரத்தில் இந்த பூமியிலே மூன்றாம் உலக மகா யுத்தம் நடைபெறும். When there is a war in heaven, the same time even on the earth there will be third world war. அந்த யுத்தத்தின் முடிவிலே கிரேட் பிரிட்டன் ஜெயித்து ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதிலே இருந்து ஒரு சமாதான புருஷன் எழும்புவான். And even the Britain will able to get victory. Out of that
peaceful and a cry going to rise. அதே வேளையில் வானத்திலே நடக்கிற யுத்தத்திலே வலு சர்ப்பம் தோல்வியை அடைகிறது. At the same time, the war in heaven, the dragon would be defeated. இனி வானத்திலே நடந்த அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த பூமியில என்ன சம்பவிக்க போகிறது? Even the war that had happened in heaven, after that, what's going to happen upon the earth? இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். And I will turn to Revelation 12th chapter, verses 8 and 9. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இங்கே வலு சர்ப்பம் வானத்திலிருந்து அந்த யுத்தத்தின் முடிவிலே தோல்வி அடைந்து பூமியிலே விழத் தள்ளப்படுகிறது. And even in heaven, that dragon defeated and will be cast down upon the earth. மறுபக்கத்திலே பூமியிலே நடந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே கிரேட் பிரிட்டனும் அதனுடைய கூட்டு நாடுகளும் ஜெயித்து இருக்கிறது. In other hand, even on the earth, in the war, the Great Britain and all the countries, they got a victory. இனி பூமியிலே விழுந்த வலு சர்ப்பம் இந்த பூமியிலே என்ன செய்ய போகிறது? Even the dragon which fell upon the earth, and what's going to do it upon the earth? அதை வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே பத்ம தீவில் காணப்பட்ட யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். And even in the Revelation 13th chapter, even John, who was found in the Patmos island, God was showing all that. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Revelation 13th chapter, verse 1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. பிரியமானவர்களே, உங்கள் கரத்திலே கொடுத்த படத்திலே முதல் கட்டத்திலே வானத்திலே நடக்கிற யுத்தத்தை குறித்து ஒரு கிராபிக்ஸ் படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the first what did he given in a hand? The war that happened on that heaven, it is given as a graphic. அதே முதல் கட்டத்தில் இரண்டாவது பிரிவிலே வானத்திலிருந்து வலு சர்ப்பம் பூமியிலே விழுகிற படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And secondly, how the dragon will be cast down upon the earth. இனி இரண்டாம் கட்டத்திலே நாம் இங்கே வாசிக்க கேட்ட 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதாக யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது. Now here it been shown to John with the 7 head, with the 10 horns, and a beast is rising from the sea. இந்த மிருகம் யார்? And who is that beast? முதலாவதாக இந்த மிருகத்தை நாம் கவனிக்கும்போது, But first of all, when you look into this beast, அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருப்பதாக யோவான் காண்கிறார். and even the John is able to see he's having 7 head and 10 horns. அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தை இனி வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம். And even all those spiritual interpretation in the coming days, let us look into that. இப்போது அதனுடைய சரீரத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். But now I want to tell about the body. 3 கொடூரமான மிருகங்களின் உருவம் அந்த ஒரே சரீரத்திலே உண்டாயிருப்பதை யோவான் காண்கிறார். And even the John is able to see that 3, the terrible animals having all the part in one animal. அதனுடைய வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. Even the mouth of that, it was like a mouth of the lion. அதனுடைய சரீரம் சிறுத்தையின் சரீரத்தை போல இருந்தது. Even the body was like a body of the leopard. அதன் கால்கள் கரடியின் கால்களை போல இருந்தது. Even the legs, it were like the legs of the bear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. பிரியமானவர்களே, இயற்கையாக நீங்கள் பார்க்க போனால் இந்த 3 மிருகங்களும் ஒன்றாக இருக்கவே முடியாது. But if you look at naturally, these 3 animals in no way will live together. மூன்றும் தன் பகுதியிலே கொடூரமான மிருகங்களாய் எந்த விதத்திலும் ஐக்கியப்படாத மிருகங்களாய் இருக்கிறது. And 3 animals will be terrible animal, and in no way it will live together. அப்ப யோவான் கண்ட தரிசனம் எதை வெளிப்படுத்துகிறது? And what the vision of John, what he reveals. மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு, and after the Third World War, கிரேட் பிரிட்டன் தலைமையிலே ஜெயித்ததான நாடுகள், all the countries were having head as a Great Britain, ஏற்படுத்துகிறதான ஒரு சமாதான உடன்படிக்கையை அல்லது சமாதான ஒரு ராஜ்யத்தை இது வெளிப்படுத்துகிறது. and even that covenant of peace, the covenant of nation, what it makes, what it reveals that. அதாவது அதனுடைய வாய் சிங்கத்தை போல இருந்தது. And what it is said, its mouth was like a lion. இன்றைக்கு கிரேட் பிரிட்டனுடைய
அந்த தேசிய விலங்குதான் சிங்கமாயிருக்கிறது. Even the Great Britain national animal is that lion. நாம் எசேக்கியேல் 38 அதிகாரம் 13 வசனத்தில் படித்தோம், தர்சீஸ் அதனுடைய பாலசிங்கங்கள். And even Ezekiel 30:13, we read about the Tarshish, the young lions. தர்சீஸ் என்று சொல்வது கிரேட் பிரிட்டனை காட்டுகிறது. Even the Tarshish only speaks about the Great Britain. அதன் பாலசிங்கங்கள் And all is young lion. ஐரோப்பா யூனியன்ல மொத்தம் 27 நாடுகள் காணப்படுகிறது. And all the European Union as and 37 nations. அதுல சில நாடுகளுக்கு தேசிய சின்னம் சிங்கமாக இருக்கிறது. அந்த நாடுகளுடைய பட்டியலை நாம் இங்கே பார்க்க இந்த சார்ட்ல பார்க்கிறோம். And all those nations having that national animal as a symbol, as a lion, we could see all the names of those countries. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருவதாக யோவான் காண்கிறார். And even John is able to see another beast is coming from the sea. இந்த சமுத்திரம் என்று சொல்வது திரளான ஜனக்கூட்டத்தை வெளிப்படுத்துகிறது. And even the sea, what reveals about the multitude of people. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். And we read in Revelation 17 chapter, we read about it clearly. இந்த மிருகத்தின் வாய் சிங்கமா இருந்தது என்று சொல்வது அது கிரேட் பிரிட்டனையும் அதனுடைய கூட்டு நாடுகள் ஐரோப்பா நாடுகளை காட்டுகிறது. And even the beast was having the mouth of the lion. It want to reveal about the Great Britain and all those country with that. அதனுடைய உருவம் சிறுத்தையாய் இருந்தது. And even the body, it appeared like a leopard. எசேக்கியேல் 38 அதிகாரம் 13 வசனத்திலே இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே கிரேட் பிரிட்டனோடு சேரக்கூடிய ஒரு நாடு யமன் நாடு, சேபா தேசத்தார். And even the land of Sheba, the Yemen, in the Third World War, they will be joining. இப்போது சமீபத்திலே தான் 2008 வருடத்திலே தான் அதிகாரப்பூர்வமாக அந்த நாட்டினுடைய தேசிய விலங்காக இந்த சிறுத்தை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Only in the 2008, and with all they have declared as a national animal as the leopard. மூன்றாவதாக அந்த மிருகத்தினுடைய கால்கள் கரடியின் கால்களாய் இருந்தது. And thirdly, the animal leg was like a leopard. இன்றைக்கு ரஷ்யாவுடைய தேசிய விலங்கும் சைனாவுடைய தேசிய விலங்கும் கரடியாய் இருக்கிறது. And even the Russian and the Chinese, the national animal is the bear. மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே கிரேட் பிரிட்டன் ஜெயித்த பிற்பாடு இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு சமாதான அமைப்பாக காணப்படுகிறது. அதுதான் இந்த மிருகம். And after that war, these countries, they will be joined together. Only this only reveal here. சிங்கமும் சிறுத்தையும் ஒன்றாய் இருக்க முடியாது, சிங்கமும் கரடியும் ஒன்றாய் இருக்க முடியாது. And even the lion and the leopard, the lion and the bear in no way could live together. கரடி சைனாவையும் ரஷ்யாவையும் வெளிப்படுத்துகிறது. Even the bear only reveal about the Russia and the Chinese. சிங்கம் ஐரோப்பிய நாடுகளை வெளிப்படுத்துகிறது. And even the lion reveal about the European countries. சிறுத்தை யமன் நாட்டையும் இன்னும் வேறு சில நாடுகளுக்கு சிறுத்தை தேசிய விலங்காக இருக்கிறது. And even that leopard, Yemen and all other as a national emblem. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு இவை எல்லாம் ஒன்றாய் ஒரே சரீரமாய் மாறப்போகிறது. After the Third World War, they all the countries, they are going to join as a one body. இனி வானத்திலே இருந்து பூமியிலே விழுந்த வலுசர்ப்பம் என்ன செய்கிறது? Even from heaven, the dragon will fall upon the earth, and what's it going to do? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 1 வசனத்திலே நான் வாசித்த இந்த மிருகத்துக்கு இந்த வலுசர்ப்பம் தன்னுடைய சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுப்பதாக யோவான் காண்கிறார். And even the John able to see the dragon which was cast down from the heaven, even the beast that what we see in the 13th chapter is giving throne, power and authority. இனி வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். Let's read Revelation 13th chapter, first 3 verses. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. இங்கே பூமியிலே விழத்தள்ளப்பட்ட வலுசர்ப்பம் என்ன செய்கிறது? Even on the earth, the dragon which have been cast down, what is doing? மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ஜெயித்து வந்த கிரேட் பிரிட்டன் அந்த கூட்டு நாடுகள் இந்த அமைப்பின் மேல், அதாவது இந்த யோவான் கண்ட மிருகத்துக்கு தன்னுடைய வல்லமையையும் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறது. அதுதான் அந்த மிருகம்தான் அந்தி கிறிஸ்துவாய் மாறுகிறது. Even the dragon which fell upon the earth, the Great Britain and the country which got a victory,
as we see here, and this dragon is giving power, authority in the throne, that is called the Antichrist. ஆகவே யோவான் தரிசனத்திலே கண்ட சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய மிருகமானது, And even the John, what he was able to see, the beast that is rising out of the ocean. ஐரோப்பா நாடுகளினுடைய சமாதான உடன்படிக்கை அமைப்பாயிருக்கிறது. Even all this is something in European country, all the peaceful states. இதை ப்ரூசல்ஸ் ட்ரீட்டி பவர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். And they say the Brussels, the treaty powers. இன்றைக்கு அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. Even today, that kind of organization have been formed. வெஸ்டர்ன் யூரோப் யூனியன் என்கிற அமைப்பிலே இன்றைக்கு 10 நாடுகள் காணப்படுகிறது. And even Western Union, in that the 10 countries are found. அது இந்த மிருகத்தினுடைய 10 கொம்புகளை வெளிப்படுத்துகிறது. And even it want to reveal about the 10 horns of this beast. அந்த 10 கொம்புகள் தான் ஐரோப்பாவின் 10 நாடுகளை வெளிப்படுத்துகிறது. And only the 10 horns that reveal about the 10 countries found in Europe. பிரியமானவர்களே, இந்த 10 ராஜாக்களும் அந்தி கிறிஸ்துக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை இந்த 10 ராஜாக்களுக்கும் கொடுக்கிறான். Even the 10 kings, they will be giving power to the Antichrist, and Antichrist will be giving power even to these 10 kings. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் படிக்கிறோம். And Revelation 17, 12 and 13 verses, while you read, you can understand. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் 10 பேரும் மிருகத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அந்த மிருகம் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. Even all the 10 will join together. They will be giving power to the beast, and finally the beast will be giving power to these 10 kings. ஆகவே யோவான் தரிசனத்திலே கண்ட சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய மிருகத்திற்கு இந்த வலு சர்ப்பம் தன்னுடைய சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்த பிற்பாடு அவன்தான் அந்தி கிறிஸ்துவாய் மாறுகிறான். And even the dragon, when it gave power, authority and throne, and then he will be rising as an Antichrist. ஆகவே அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவன் ஒரு மனிதனாய், மனிதர்கள் மத்தியில் எழும்பி வரக்கூடிய மனிதனாய், அதே வேளையில் மிருக குணமுடையவனாய் இருப்பான். An Antichrist, he will be appearing like a man, at the same time he will be having a beastly nature. இனி யோவான் தன்னுடைய தரிசனத்தில் இரண்டாவது ஒரு மிருகத்தை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இதை படிக்கிறோம். And given Revelation 3rd chapter, verse 11, John is able to see the second beast. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளையுடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. பிரியமானவர்களே, இங்கே ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான ஒரு மிருகத்தை யோவான் காண்கிறார். அது வலு சர்ப்பத்தை போல பேசினது. And here he is able to see a beast like a lamb, and it spoke like a dragon. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட மிருகம் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறது. Again I want to say, Revelation 13 chapter verse 1, it is Antichrist. 11ஆம் வசனத்திலே யோவான் கண்ட இரண்டாம் மிருகம் கள்ள தீர்க்கதரிசியாய் இருக்கிறது. And as we read in the 11th verse, those lamb, it only speaks about the false prophets. அதை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம். And we read in Revelation 19:20. இப்போ இந்த இரண்டாம் மிருகம் என்ன செய்கிறது? What is the second beast is doing here? நாம் கீழே படிக்கிறதான வேளையில் But while you read below, வாசிப்போம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். and read Revelation 13:12 verse onwards. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. பிரியமானவர்களே, இதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். முந்தின மிருகம் அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனிதன். அவன்தான் முழு உலகத்தையும் ஆளக்கூடிய சர்வாதிகாரி. And even the Antichrist will be the former animal, the beast, and he will be the ruler of the whole world. இரண்டாம் மிருகம் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாய் இருக்கிறது. And the second beast, it happened to be the false prophet. அந்த நாட்களிலே பூமியிலே வானத்திலிருந்து அக்னியை இறக்கக்கூடிய விதத்தில்
பல்வேறு அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சிக்கக்கூடியதாய் இந்த இரண்டாம் மிருகம் காணப்படுகிறது. And even the second animal will able to bring fire from heaven and it will be able to do miracles and wonderful things. இப்போ இந்த இரண்டாம் மிருகம் என்ன செய்கிறது? What is the second animal is doing here? இந்த பூமியிலே பல்வேறு அற்புதங்களை செய்து எல்லா ஜனங்களும் தன்னை விசுவாசிக்கத்தக்கதாய் தன்மேல் விசுவாசம் கொள்ளத்தக்கதாய் பண்ணுகிறது. And even what this second animal is doing all kind of wonderful things and make everyone to believe. அடுத்தபடியாக இந்த இரண்டாம் மிருகம் என்ன செய்கிறது? And nextly, what is this second beast doing here? முந்தின மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவுடைய அதே சாயலில் ஒரு சொரூபம் ஒரு சிலை பண்ணும்படியாக மொத்த பூமியில் உள்ள குடிகளுக்கும் கட்டளையிடுகிறது. Now what it is saying, even the former beast according to that image that should be created from, it make order the whole of the earth. இதிலே சொரூபம் என்று தமிழில் எழுதப்பட்ட வார்த்தையானது மூல பாஷையிலே ஐகான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And even the image in the original tongue it is said is an icon. ஐகான் என்று சொன்னால் முதல் அர்த்தம் ரிசம்பிளன்ஸ் என்பதாகும். Icon mean the first meaning is a resemblance. இப்போது நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அதே உருவத்தில் தோற்றத்தில் ஒற்றுமை உள்ளதான மற்றொரு உருவம். And if I am here, something which is resembling, having the same appearance. இரண்டாவது அந்த ஐகான் என்கிற கிரேக்க வார்த்தையுடைய அர்த்தம் ரெப்ரசன்டேஷன். The second, the name of that word icon, the representation. அதாவது அந்தி கிறிஸ்துவுடைய பிரதிநிதியாக முழு உலகத்திலேயும் எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டத்திலேயும் எல்லா மாநிலத்திலும் இந்த சொரூபங்கள் காணப்படும். As a representative of the Antichrist, the whole of the earth, this image will be found. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. இப்பொழுது நாம் இன்றைக்கு தமிழக முதல்வரை எடுத்துக்கொண்டால் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய உருவத்தில் உள்ளதான அநேக சிலைகள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கிறது. Even for instance, our present chief minister is alive. Even his image, the statue, you can find somewhere else. மரித்த எத்தனையோ தலைவருடைய சிலையை, எம்ஜிஆர் சிலை, ராஜீவ்காந்தி சிலை, மகாத்மா காந்தி சிலையை இந்த மதுரையில் பல்வேறு இடங்களில் நீங்க பார்க்கலாம். And even all the dead persons statue like Rajiv Gandhi, Mahatma Gandhi and MGR, all over this Madurai. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது? And even in the time of Antichrist on the earth, what is going to happen? உலகத்திலே ஒரு இடத்திலே காணப்படுகிற இந்த அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் செய்யப்பட்டதான அவனுடைய சிலைகளானது எல்லா மாநிலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா மாவட்டத்திலும் ஏன் இந்த நாகமலை புதுக்கோட்டையிலும் அந்த நாட்களிலே காணப்படும். And even the image of the Antichrist, the whole of the earth, everywhere, every district, every state, every nation, every country, even in Nagamala Pudukkottai, this image will be placed. ஏனென்றால் இந்த இரண்டாம் மிருகமாகிய கள்ளத்தீர்க்கதரிசி ஒரு கூட்ட ஜனங்களுக்கல்ல பூமியின் குடிகள் எல்லாருக்கும் அந்த அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் சொரூபம் பண்ண வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. And even the second animal, it not ordering that one part of the world, it will be ordering the whole parts of the earth. They had to form that kind of image. இன்றைக்கு மரித்து போன தலைவர்கள் சிலையா இருக்கட்டும், உயிரோடு இருக்கிற தலைவருடைய சிலையா இருக்கட்டும், எந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே இடத்திலே நின்று கொண்டிருக்கிறது. Even whether it is a dead leader statue or whether it is the statue of the leaders who are alive, it is standing in the same place. ஆனா அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அவனுடைய உருவத்தில் அதே உருவத்தில் வைக்கப்பட்டதான இந்த சிலையானது இந்த மதுரை மாவட்டத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு ஏரியாக்களிலும் நடமாடக்கூடியதா இருக்கும். But the statue, what is going to be placed even in Madurai and all around the place, this statue will have the capacity to walk all around. இந்த நாகமலை புதுக்கோட்டை ஜனங்களோடு அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்திலே காணப்படுகிற அந்த சிலை பேசக்கூடியதா இருக்கும். Even in this Nagamala Pudukkottai, that statue of the Antichrist, it will be having the capacity to converse, to speak with everybody. இந்த நாகமலை புதுக்கோட்டையில காணப்படுகிற ஒவ்வொரு நபரும் அந்த மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை வணங்குகிறானா, வலு சர்ப்பத்தை வணங்குகிறானா, அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட சிலையாகிய தன்னை வணங்குகிறானா என்பதை கண்காணிக்க கூடியதாய் இந்த சிலை இருக்கும். And even the statue will be going all around to oversee whether they are able to worship even this a dragon, this statue.
அந்த நாட்களிலே 3 பேரை பூமியிலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் வணங்க வேண்டும். And the 3 persons who ever found on the earth, and they had to worship. அதை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். வீட்டிலே படித்து பாருங்கள். முதலாவது வலுசர்ப்பத்தை வணங்க வேண்டும், இரண்டாவது அந்தி கிறிஸ்துவை வணங்க வேண்டும், மூன்றாவது அவனுடைய அதே ரூபத்தில் செய்யப்பட்ட இந்த சொரூபமாகிய சிலையை வணங்க வேண்டும். And now it is said the dragon they had to worship, even the Antichrist, the same image what it was made, and all had to worship. இந்த வேத வசனத்தை படித்ததான இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை படித்ததான விஞ்ஞான உலகம் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசனத்தை பரியாசம் பண்ணக்கூடியதாக இருந்தது. Even the scientific world, even 60 years ago, what they have read these, they were seem to be in the state of mocking it. ஒரு சொரூபம் பேசுமா? Well, a statue able to talk with anybody? ஒரு சொரூபம் நடக்குமா? Well, a statue able to walk around? ஒரு சொரூபத்தினால் மனிதனை கண்காணிக்க முடியுமா? Well, that statue able to oversee anybody? ஒரு சொரூபம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தன்னை வணங்காத நபரை இந்த சொரூபம் தேடி சென்று கொலை செய்யுமாம். Even it is said, this statue will move around, and whoever never worship that, it will slay them. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை தயவு செய்து எல்லாரும் கவனிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். And said Revelation 13 chapter 15 verse, please look into that. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. முதலாவது ஒரு மிருகம், அது அந்தி கிறிஸ்து. The first beast, that is the Antichrist. இரண்டாவது ஒரு ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகம், அது கள்ள தீர்க்கதரிசி. The second animal like a lamb, that is the false prophet. அந்த கள்ள தீர்க்கதரிசி பூமியிலே பல்வேறு அற்புதங்களை செய்து ஜனங்களை தன்னகத்தே இழுக்கக்கூடியவனாய் இருப்பான். That false prophet, he will be doing multiple wonderful miraculous things and able to draw everyone unto himself. இந்த இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி முந்தின மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவுடைய அதே ரூபத்திலே ஒரு சிலை செய்யும்படியாக பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்கும் கட்டளையிடுகிறான். And even that second beast, that lamb like a animal, it will order the image of the former beast, and that should be made. It will be ordering the whole of the inhabitants of the earth. அந்த சிலையானது மதுரையிலே அண்ணா நகரிலே காணப்படும். And even that statue in Madurai, in Anna Nagar, will be there. செனாய் நகரிலே காணப்படும். Even in Chennai Nagar, it will be there. பொன்னகரத்திலே காணப்படும். Even it will be in Ponnagaram. பசுமலையிலே காணப்படும். Even it will be in Pasumalai. மாப்பாளையத்திலே காணப்படும். Even in Mapala, it will be there. இந்த நாகமலை புதுக்கோட்டையிலும் காணப்படும். Even in Nagamalai Pudukkottai. ஒவ்வொரு மனிதரையும் அது கண்காணிக்க கூடியதா இருக்கும். And it will be having the capacity to oversee everybody. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு அது பேசக்கூடியதா இருக்கும். And it will be having the power and capacity personally talking with everyone. அது ஒரு சுவிசேஷத்தை அங்கங்கே போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தும். And it will be having a gospel meeting then and there, and it will be conducting meeting. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் இந்த நாகமலை புதுக்கோட்டையிலே கூட்டம் நடத்தி கொண்டிருப்பது போல, As we are conducting the meeting to exalt the name of the Lord Jesus Christ. இந்த சொரூபமானது அன்றைக்கு நடத்துகிற கூட்டத்திலே வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும், அந்தி கிறிஸ்துவை வணங்க வேண்டும், தன்னை வணங்க வேண்டும் என்று அது பிரசங்கிக்கும். And even this statue will be preaching. You have to worship even the statue of the dragon and the Antichrist, even itself. பிரியமானவர்களே, விஞ்ஞான உலகம் சுமார் 60 வருடங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை பரியாசம் பண்ணினது. Oh dear beloved, 60 years ago, even the scientific world regarding these, they have mocked at it. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. And even the prophecy, it is something of having life. பேசக்கூடிய சொரூபம், காணக்கூடிய சொரூபம், நடமாடக்கூடிய சொரூபம், மனிதனை கொலை செய்யக்கூடிய சொரூபம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. Even the statue would be able to walk, would be able to see, and it is able to slay, even discovered today. இந்த சொரூபம் இந்த நாகமலை புதுக்கோட்டை கொண்டது சாட்சி என்ன? What is the testimony bringing to the Nagamalai Pudukkottai? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது.
And even the prophecy, it is the prophecy of the Lord Jesus Christ. இந்த நாகமலை புதுக்கோட்டைக்கு இன்றைக்கு கடந்து வந்த சொரூபம் இந்த பட்டணத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. இயேசுவே மெய்யான தேவன். And here this is really proclaiming, saying that Jesus Christ is the living God. அந்த சொரூபம் யார்? And we that image. பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்திர மனிதர்களை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். Oh dear beloved, now they are making robot. மனிதனுடைய அதே ரூபத்தில், அதாவது அந்தி கிறிஸ்துவுடைய அதே ரூபத்தில் இந்த சொரூபம் உண்டாக்கப்படும் என்று நான் சொன்னேன். And even in the same image, this image will be formed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to his holy name. உங்களுடைய கடத்திலே கொடுக்கப்பட்டதான படத்தில் 3ஆம் கட்டத்திலே ஒரு மனிதனையும் அந்த மனிதனுடைய அதே ரூபத்தில் இன்றைக்கு உண்டாக்கப்பட்டதான ஒரு ரோபோவை, ஒரு எந்திரனை, ஒரு எந்திர மனிதனை நீங்க அதனுடைய படத்தை பார்க்கிறீர்கள். Even in the third picture you can find in the form of a man, robot is there. ஒசாகாவிலே ரோபோட்டிக் லேபரேட்டரியினுடைய தலைவராகிய இந்த மனிதனுடைய அதே ரூபத்தில் அந்த மனிதன், அந்த ஆராய்ச்சியாளர் உண்டாக்கினதான, அப்படி அதே ரூபத்தில் உண்டாக்கினதான ஒரு எந்திரனை, ஒரு எந்திர மனிதனுடைய படத்தை நீங்கள் 3ஆம் கட்டத்திலே பார்க்கிறீர்கள். And even in the third place you can see even Osaka carrying his own image, what he made the robot, you can see in the same shape. இந்த ரோபோட்டிக் ப்ரொஃபசர் என்னென்ன செய்கிறாரோ, அவருடைய வேலை எதுவோ அதையெல்லாம் செய்யக்கூடிய முறைமையிலே இவர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் எந்திர மனிதனை கொண்டு செய்யும்படியாக அவர் உருவாக்கி இருக்கிறார். And even whatever the work that professor could do, all those work even that robot could do, in such a way he had really formulated it. பிரியமானவர்களே, ரோபோ என்று சொன்னால் ரோபோட்டோ, ரோபோட்னிக் என்கிறதான செக்கோஸ்லோவேக்கியன் வேர்டாக இருக்கிறது. Even the robot mean it is the Czechoslovakian, the robotic word. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அடிமை, வேலைக்காரன் என்பதாகும். And what is the interpretation for that is, it is a slave, a servant. பிரியமானவர்களே, புலம்பலிலே எரேமியா புலம்புகிறார், அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், அவர்கள் கைகளிலிருந்து எங்களை விடுவிப்பார் இல்லையே. And even Jeremiah is wailing, all the slaves are ruling us and we are not able to be delivered out of their hand. மனிதனுக்கு பணிவிடை செய்யும் பணி ஆவிகளாக தேவன் இந்த தூதர்களை உண்டாக்கினார். And even God has formed the angels as a ministering spirit so that it may minister all the human race. மனிதனுக்கு அடிமையாக, அடிமை வேலை செய்யும்படியாக பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கப்பட்ட தூதர்கள் விழுந்து போய் ஒரு கூட்டத்தார் பிசாசுகளாய் மாறி போனார்கள். Even all the angels who have been formed as a ministering spirit, and they have fallen, one group of that, all have become turned to be the devil. இந்த விழுந்து போன தூதனுடைய நோக்கம் என்ன? What is the intention of the fallen angels? ஒவ்வொரு மனிதனும் சாஷ்டாங்கமாய் தன் காலில் விழுந்து வணங்க வேண்டும், தன்னை வணங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறான். And all must fall flat, and all must worship him. He wants himself to be worshipped by all. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The Lamentation 5th chapter verse 8. அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. பிரியமானவர்களே, இது எழுத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தீர்க்கதரிசனமாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக இனிமேல் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துகிறது. Even though it happened to be literally denoting about the Israelite, even in the coming day it is going to happen. இயேசு இந்த பூமியிலே வந்தபோது தன்னை வணங்க வேண்டும் என்று சாத்தான் தன்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவையே கேட்டுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். And we can see when Jesus Christ came upon the earth, the devil told to Jesus Christ that he must fall flat, even worship the devil itself. ஆகவே சாத்தான் இனி வரக்கூடிய இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே அவன் என்ன செய்ய போகிறான்? அடிமைகளை கொண்டு இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறான். And even the Antichrist, what he going to do? He is going to work through this kind of slaves. இன்றைக்கு முழு உலகத்திலும் எல்லா இடங்களிலும், நம்முடைய தமிழ்நாட்டிலே திருப்பூர் முதற்கொண்டு சென்னையில சில ஃபேக்டரியிலையும் இன்றைக்கு எந்திரர்கள் மனிதனுக்கு பதிலாக அவர்கள் வேலையை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். Even in Tamil Nadu, even Tirupur, in all other places, instead of man, even this robot is made to work. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள்,
2020 வருஷத்துக்குள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை எந்திர மனிதனை கொண்டு செய்ய போகிறோம். And even in 2020, whatever the work being done by a human being, all those work is going to be done by the robot. சொரூபம் பார்க்குமா? Will that image able to see? சொரூபம் பேசுமா? Will that image able to speak? தன்னை வணங்காத நபரை சொரூபம் கொலை செய்யுமா? And whoever never worship that statue, then image it will slay it. பிரியமானவர்களே, கம்ப்யூட்டர் மூலமாக இந்த சொரூபங்களுக்கு ஆவி சத்துவம் கொடுக்கப்படுகிறது. Through the computer, even this kind of image is having power. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. And we read in Revelation 13 chapter, even the power have been given to that. இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல மூலமாக இந்த ரோபோக்களுக்கு எந்திர மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த புரோகிராமை நாம் கேன்சல் பண்ணிவிட்டால் அவர்கள் வெறும் சிலைகளாய் மாறிவிடுவார்கள். அவர்களால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, ஒரு மனிதனை பயமுறுத்த முடியாது. Even whatever been programmed by the computer, when you cancel that program, even this robot will never able to walk, never speak, even it will not in a position to intimidate. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மாத்திரம் மறுபடியும் வாசிப்போமாக. Let's once again read Revelation 13 chapter 15th verse once again. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த கம்ப்யூட்டர் மூலமாக. Even through the computer, even to the image, the power being given as to give a lie. இனி ஒரு பொல்லாத காலம் யோவான் கண்ட தரிசனம் வெகு சீக்கிரத்திலே நிறைவேற போகிறது. And even the terrible day, what had been seen by John like a vision, is going to happen upon the earth. வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையில் இந்த பூமியிலே மூன்றாம் உலக மகா யுத்தம் நடைபெறும். When there is a war going on in heaven, the same time on the earth, third world war will be going on. வானத்திலே நடக்கிற யுத்தத்தின் முடிவிலே வலுசர்ப்பம் பூமியிலே விழத்தள்ளப்படுகிறது. அதற்கு பிற்பாடு இந்த பூமியிலே ஒரு கொடூரமான ஆட்சி ஒவ்வொரு மனிதனையும் பயமுறுத்துகிற, துன்பப்படுத்துகிற, உயிரை வாங்குகிற ஆட்சி நடைபெறும். After the dragon be cast down from the earth, it will do the power of torturing, and finally even it will kill everybody. உங்களில் எத்தனை பேர் இந்த நாகமலை புதுக்கோட்டையிலே காணப்படுகிற அருமையான நண்பனே, அந்த கொடூரமான ஆட்சியிலே நீ சிக்க போகிறாயா? Oh, people who ever found in Nagamala Pudukkottai, are you going to be entangled even in the realm, even in the ruling power of the Antichrist? இப்படிப்பட்ட கொடூரமான ஆட்சிக்கு தப்பும்படியாக நீ நான் செய்ய வேண்டியது என்ன? And only to escape from this terrible ruling power, what you and I have to do. வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையில் அதற்கு சற்று முன்பாக இந்த பூமியிலே என்ன நடக்கிறது? And while the war is going on, just a few minutes before what is going on in the earth, ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள், ஒரு கூட்ட தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், கல்லறையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். and even one group of the Christians, the people, they are going to be raptured. இந்த அந்திய கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்ப வேண்டுமா? Or you want to escape from the ruling of the Antichrist? ஒவ்வொரு மனிதனையும் கொலை செய்யும்படியாக நடமாடிக்கொண்டிருக்கிற, ஒவ்வொரு தெருக்களிலும் நடமாடிக்கொண்டிருக்கிற இந்த எந்திர மனிதனுக்கு நீ தப்ப வேண்டுமா? Or you want to escape even the robot who is moving all around to slay? What do you want to escape? அருமையான நண்பனே, இயேசுவின் ரகசிய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Oh dear friend, in the secret rapture of the Lord Jesus Christ, you have to be taken up. அப்படியானால் இயேசுவின் ரகசிய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? And in the secret rapture of the Lord Jesus Christ, who could be taken up? வானத்திலே ஒரு யுத்தம் நடத்தக்கூடிய கிறிஸ்தவனுக்கு மாத்திரமே, அந்த யுத்தத்திலே ஜெயிக்கக்கூடிய கிறிஸ்தவனுக்கு மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். And whoever, whatever war could be engaged in heaven, whoever able to fight again, and that person will be raptured. முழு உலகத்தையும் மோசம் போக்குகிற இந்த சாத்தான், இந்த வலுசர்ப்பம் வானத்திலே இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. And even this deceiving, the dragon, the old serpent, is even working against every man.
அந்த வலு சர்ப்பத்தோடு பூமியிலே காணப்படுகிற அருமையான கிறிஸ்துவ நண்பனே, கிறிஸ்துவை அறியாத நண்பனே, நீ யாராயிருந்தாலும் சரி வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும். Oh dear friend, oh Christian friend, what do you have to do? You had to wage war against that power and you had to conquer him. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வானத்திலே ஒரு யுத்தம் இருக்கிறது. For every Christian, even in heaven there is a war. அதை எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். And even Ephesians chapter 6 verse 12, even Apostle Paul says about that war. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Even all kind of powers, all kind of principality, all kind of dominion, again all the powers, we will have a war. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வானத்திலே ஒரு யுத்தத்தை நீ இப்போது பண்ணிக் கொண்டிருக்கிறாயா? Oh dear child of God, are you able to engage a war in heaven? உன்னுடைய யுத்தம், உன்னுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மனுஷனோடும் இருக்கிறதோ? Is your war is only with the blood and flesh? Is it only with a man? இல்லை, வானத்திலே காணப்பட்டு உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வலு சர்ப்பத்தோடு நீ யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? All your war is a war against the devil, the dragon, who is warring against anyone. பலவீனனாகிய ஒரு மனிதன் எப்படி இந்த வலு சர்ப்பத்தை யுத்தம் பண்ணி ஜெயிப்பது? How a weak, feeble person, in what a way he can wage war and conquer him. அதே அதிகாரத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. Even the same chapter, what he will do him. வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம். The Revelation 12 chapter, verse 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அருமையான நண்பனே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் மாத்திரமே, இந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு மாத்திரமே வானத்திலே இருந்து உனக்கு விரோதமாய் போராடுகிற வலு சர்ப்பத்தை நீ ஜெயிக்க முடியும். Only with the blood of the Lamb, the word of the testimony, even the dragon that is where you war in the heaven, you can wage war and find a victory. முதலாவதாக இந்த வலு சர்ப்பத்திலே 4 விஷயங்கள் காணப்படுகிறது. And even the dragon is having some kind of speciality. அதற்கு 7 தலைகள் இருக்கிறது. And it is having 7 heads. அதன் நிறம் சிவப்பு. And even its color is red. இது பாவத்தின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. Is what it speaks about the perfection of sin. பாவத்தின் பூரணத்தை அந்த 7 சிவப்பு தலைகள் வெளிப்படுத்துகிறது. And all the perfection of sin and all those 7 heads reveal. இரண்டாவது அதுக்கு 10 கொம்புகள் இருக்கிறது. And secondly, is having 10 horns. இது பாவத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. It's only reveal about the power of sin. மூன்றாவதாக அதற்கு 7 கிரீடங்கள் காணப்படுகிறது. And thirdly, it is having the 7 crowns. தமிழ்ல முடிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் கிரீடங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And even in English, in that original tongue, it's written as a crowns. இது பாவத்தின் ஆளுகையை காட்டுகிறது. It's only speaks about the ruling of the sin. நான்காவதாக ஒரு வாள் இருக்கிறது. And fourthly, it is having a trail. அது உன்னதத்திலே காணப்படக்கூடிய விசேஷித்த ஜனங்களை பூமியிலே விழத்தள்ளக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. And it's having the power, whoever shining in the high, is having a power to topple down. அருமையான நண்பனே, வானத்திலிருந்து கிரியை செய்கிற சிவப்பான வலு சர்ப்பம் ஒவ்வொரு மனிதனையும் பாவத்தின் பூரணனாய் மாற்றும்படி கிரியை செய்கிறது. And even the red dragon that's working in heaven, who want to make anyone perfectly even in sin. உன்னுடைய ஜீவியத்திலே பாவம் பூரணப்பட்டால் நீ நரகத்துக்கு போக வேண்டும். And even in our life, if the sin be perfected, what do you have to do? You have to go to the hell. யாக்கோபு சொல்லுகிறார், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணப்படும் போது மரணத்தை பிறப்பிக்கும். And even the lust, it will be able to bring about sin. When the sin is perfected, finally what it will do, it will bring death. பாவத்தின் பூரணத்தை நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தாலும் கிறிஸ்துவை அறியாதவனாய் இருந்தாலும் பாவத்தின் பூரணத்தை நீ அடைவதற்கு முன்பாக இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். And before you attain the perfection of sin, before that you must accept the Lord Jesus Christ.
முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த முதலாம் நாளிலே நாகமலை புதுக்கோட்டைக்கு விஜயம் செய்திருக்கிறார். And even the Lord Jesus Christ, as he had borne all the sins of the whole of the world, in that way he had come here. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உன்னுடைய ஜீவியத்திலே பாவத்தின் பூர்ணத்தை நீ அடையாதபடிக்கு அதற்கு முன்பாக உனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. And even the blood of the Lord Jesus Christ, even that lamb, before he attained the perfection of sin, is able to give a forgiveness of sin. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். And even Matthew chapter 26 verse 28. இந்த வலு சர்ப்பமோ ஒவ்வொரு மனிதனையும் பாவத்தில் பூரணனாய் மாற்றும் நரகத்துக்கு கொண்டு போகும்படி கிரியை செய்து வருகிறது. And even this dragon is working to make a man perfect in sin and make a man to be dragged toward the hell. மனிதனை இந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, அவனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடை சொட்டு ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். Even wanting to lift every man out of the captivity after the wretched condition, even the Lord Jesus Christ shed his last drop of blood. இதோ இந்த முதலாம் நாளிலே பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இயேசுவின் ரத்தம் இந்த பந்தல் முழுவதும் தெளிக்கப்படுகிறது. Even today, the blood of Jesus was able to give a remission of sin. Even inside the pandal, it has been poured. இந்த இயேசுவின் ரத்தத்தை கண்களை மூடி தரிசித்து பாருங்கள். Even the blood of Jesus, you close your eyes and visualize. நீங்கள் மௌனமாய் இருந்தால், வலு சர்ப்பத்தோடு வானத்திலே ஒரு யுத்தத்தை பண்ணாமல் இருந்தால், உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு பாவங்களை இந்த வலு சர்ப்பத்தின் நிலைமை கொண்டு வரும். And if you never wage war with the dragon, if you keep silent, it will bring all kind of sin in our life. ஆகவே இந்த இடத்துல கடந்து வந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் ரத்தத்தை உன் வாயினாலே இந்த வேளையில் அறிக்கையிடுவாயாக. And whoever come into the place, by your mouth, you confess even the blood of the Lord Jesus Christ. முதலாவதாக பாவ மன்னிப்பை கொடுக்கிற இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். And even the blood of the Lamb, even the blood of the Lord Jesus Christ, we are able to give a remission of sin for you. இந்த வார்த்தைகளை தூர இடத்திலிருந்து கேட்கிற அருமையான நண்பனே, Oh dear friend, whoever hearing from a far off place, நீ நிற்கிற இடத்திற்கு இயேசுவினுடைய புண்ணிய ரத்தம் இதோ உன்னை தேடி வருகிறது. even the place where you are, this holy blood is coming in search of you. ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது பாவ மன்னிப்பை நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உனக்கு கொடுக்கும்படியாய் உன்னை தேடி வருகிறது. Even the Lamb of God, even the blood of Jesus Christ, whatever sin, whatever sinner you are, is coming wanting to give remission. உன்னை தேடி வருகிற இயேசுவின் புண்ணிய ரத்தத்தை நீ தள்ளுவாயானால், அலட்சியம் பண்ணுவாயானால், வலு சர்ப்பத்தின் வல்லமை உன்னை பாவத்தின் பூரணனாய் மாற்றிவிடும். And if you really neglect even that the blood of the Lord Jesus Christ, that holy blood, even the dragon that bring the perfection of sin, you will be victimized. இரண்டாவதாக இந்த இரத்தமானது பாவத்தை ஒரு மனிதனை விட்டு நீக்கி அவனை சுத்திகரிக்கக்கூடிய இரத்தமாக இருக்கிறது. Even the blood able to remove all your sin and able to cleanse you. இந்த கப்பு கீழே விழுந்து உடைந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose this cup falls and it completely broken. நான் உடைத்து விட்டேன். I have broken it. இவர் இந்த கப்பின் சொந்தக்காரர். And I am the owner of this cup. இந்த கப்பு உடைந்த பிற்பாடு அவர் என்னை மன்னித்து விடுகிறார். And after the cup being broken, I have forgiven him. கப்பு உடைந்ததுக்கு அவர் என்னை மன்னித்து விடுகிறார். And before falling, he had forgiven that. ஆனா உடைந்த கப்பின் அந்த தூள்கள் கீழே கிடக்கிறது. But although fallen, broken pieces are lying scattered on the ground. அது சுத்தம் பண்ணப்படாவிட்டால் அனைவருடைய காலை அது குத்தி காயப்படுத்தும். And if it is not cleared, those pieces will be wounding somebody else. பாவ மன்னிப்பை இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுடைய பாவங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கி சுத்திகரிக்கப்பட வேண்டும். And you can enjoy the remission of sin. All the sins must be removed and cleansed. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். In 1 John chapter 1 verse 7, the blood of the lamb is having such kind of power of cleansing. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக
பாவ மன்னிப்பை நான் பெற்றிருக்கலாம், இந்த கப்பும் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த கப்பை நான் உடைத்து விட்டேனே என்று என் மனசாட்சியில் அது இருந்து கொண்டே இருக்கும். Even I got the remission of sin, but in my conscience I will have a guilty conscience that I have broken the cup. இன்றைக்கும் பாவ மன்னிப்பை பெற்ற அநேகருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது இந்த பாவத்தினால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குமோ என்று மன்னிக்கப்பட்ட பாவத்தை அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். Even when they may meet any problem, they immediately turn back and see only whether these things are occurred because of those forgiven sin. அதற்கு காரணம் என்ன? What is the reason அவருடைய behind? மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை. Because their conscience not be purged. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனசாட்சியை செத்த கிரியைகளற நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய வல்லமையுள்ளதா இருக்கிறது. Even Hebrew chapter 9 verse 11, even the blood of the Lord Jesus Christ is able to purge from all the dead works and able to purge the conscience. நான்காவதாக இந்த வலுசர்ப்பத்தின் வல்லமை மனிதனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து அவனுடைய சமாதானத்தை எடுத்து போட்டு விடுகிறது. Even the power of the dragon is able to bring sin and it takes away the peace. ஆனால் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தமோ எப்பேற்பட்ட பாவிக்கும் சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாய் அவனுடைய பாவத்தை மன்னித்து பாவத்தை நீக்கி மனசாட்சியை சுத்திகரித்து சமாதானத்தை கொடுக்கிறது. Even the blood of the Lord Jesus Christ able to forgive and able to cleanse it and able to purge his conscience and able to give our great peace. கொலோசியர் 1:20 அது சமாதானத்தை கொடுக்கும் இரத்தம் என்று படிக்கிறோம். And even Colossians chapter 1 verse 20, it said about the blood that give peace. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close your eyes. இந்த இடத்திலே யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீர்கள், And whoever be found in the place without peace, யாரெல்லாம் பூரண பாவ மன்னிப்பை அனுபவிக்காதவர்களாக இருக்கிறீர்கள், whoever not able to enjoy the perfect forgiveness of sin, என்னுடைய பாவங்கள் நீக்கி நான் சுத்திகரிக்கப்படவில்லை என்று யாரெல்லாம் உணர்கிறீர்கள், how many of you realize my sins are not being taken and be cleansed? ஒருவேளை பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம், Sometime you may got the forgiveness of பாவங்கள் sin, நீக்கி சுத்திகரிக்கப்பட்டிருக்கலாம், and even the sins have been taken away and be cleansed. மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? Is your conscience being purged? உங்கள் யாருடைய மனசாட்சியில் அது வாதை இருக்கிறதா? Do you have any guilty conscience in your conscience? உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் வந்த பாவங்கள் ஏதாயிலும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறதா? Is all passing? Is anything coming before our eyes? உங்களை பயமுறுத்துகிறதா? Is it threaten you? உங்கள் இருதயத்தை விட்டு சமாதானத்தை எடுத்து போடுகிறதா? Is it taking the peace away from your heart? அந்த இருதயத்திலே அந்த இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். Even in the heart, that blood must be poured and sprinkled. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close your eyes. இதோ ஆண்டவராகிய இயேசுவுடைய புண்ணிய இரத்தம் இந்த பட்டணம் முழுவதும், இந்த மைதானம் முழுவதும், இந்த பந்தல் முழுவதும் இறங்கி வருகிறது. Even the blood of the Lord Jesus Christ, even around this city, even around this pandal, that blood is descending and coming down. ஒன்றை மாத்திரம் நிச்சயப்படுத்திக் கொள்வோமாக. But one thing, let us make sure, என்னுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. my war is not with the blood and flesh. நான் இனி மனிதனோடு யுத்தம் பண்ண போவதில்லை. I'm not going to wage war with a man. இனி கசப்பு வைராக்கியம் பிரிவினைக்கு என் ஜீவியத்தில் இடமே இல்லை. And no room for the bitterness, even any kind of things found in my heart. இதோ பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். அருமையான கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்தவ சமுதாயமே, பெந்தகோஸ்தே மார்க்கமே, நாம் ஒவ்வொருவருக்கும் வானத்திலே ஒரு யுத்தம் இருக்கிறது. Oh Christian friend, the Pentecostal friend, one thing I want to tell, there is a war in heaven. உன்னுடைய சுய பலத்தை கொண்டு, உன்னுடைய ஞானத்தை கொண்டு, உன்னுடைய அனுபவத்தை கொண்டு ஒரு காலம் அந்த வலுசர்ப்பத்தை ஜெயிக்க முடியாது. With all your knowledge, with all your skill, with all your dexterity, in no way he can win or conquer the devil. அந்த வலுசர்ப்பத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க முடியாக பரலோகம் 2 ஆயுதங்களை கொடுத்திருக்கிறது. Even only to conquer the dragon, they have been given 2 weapons. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். And only by the lamb of the Lord Jesus Christ, the word of the testimonies, they were able to conquer him. உன்னுடைய ஜீவியத்திலே பாவம் பூரணப்படுவதற்கு முன்பாக, and before the sin might reach perfection. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரகசிய பாவத்துக்கு இடம் கொடுத்து அந்த பாவம் உன்னை பூரணப்படுத்துவதற்கு முன்பாக, and even the secret sin
when you give room, before you come to the perfect state, பாவ மன்னிப்பை பெறும்படியாக இயேசுவின் இரத்தத்தை நோக்கி பார்ப்பாயாக. to get the forgiveness of sin, look unto the blood of Jesus. இதோ கல்வாரியிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே அரை நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் காயப்பட்ட சரீரம் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறது. Even the body, something like half naked, something hanging heaven and earth, that body that has come in our midst. ஒரு போர்ச்சேவகன் ஈட்டியை கொண்டு அவருடைய விழாவிலே ஓங்கி குத்துகிறான். Even the warrior, what the spears he had, he was piercing his side. ரத்தம் புறப்பட்டு வந்தது. Even the blood was gushing இனி அந்த out. சரீரத்தில் ரத்தமே இல்லை என்பதை வெளிப்படுத்தும்படியாக தண்ணீர் புறப்பட்டு வந்தது. To reveal there was no blood at all, the water discharged. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி குத்தின வேளையில் தெரித்து வந்ததான ரத்தம் ஒரு கண் பார்வை இழந்த ஒரு மனிதனுடைய கண்ணின் மேல் விழுந்ததாம். Even the theologian says, what the blood which was sprayed, that one drop has brought sight to the blind man. ஒரு கண் பார்வை இழந்த அந்த ரோம போர்ச்சேவகன் அந்த நேரத்திலே பார்வையை பெற்றுக் கொண்டானாம். Even that Roman soldier was a one-eyed man. The very second he got the sight. இதோ சிலுவையிலே இருந்து ஒரு சொட்டு ரத்தமும் தனக்குள்ளே தன்னகத்தே வைக்காமல் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஆண்டவர் உனக்காக எனக்காக சிந்தி இருக்கிறார். And even the Lord God don't want to give even the last drop of blood for you and for me. Even he said he's the last drop. இதோ விடுதலையாக்கக்கூடிய இயேசுவின் ரத்தம் நம்மத்திலே சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கிறது. Even the delivering blood of Jesus Christ, it is something falling drops out of drops. நம்மில் முழங்காலில் நிற்கக்கூடியவர்கள் முழங்காலில் நிற்போமா? And whosoever stand on and he'll stand on. தயவு செய்து நம்முடைய கண்களை ஏறெடுத்து அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். And just lift up your hand, eye, look unto that cross. உங்களுடைய வலது பக்கத்திலே வானத்துக்கு பூமிக்கு நடுவிலே அரை நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் உருக்குலைந்த சரீரம். Even on the right hand side, even from heaven and earth, the body which was disformed. உங்களுடைய இடது பக்கத்திலே வானத்திலிருந்து உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சிவப்பான 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தலையிலே 7 முடிகளையும் பெரிய வாளையும் உடைய ஒரு வலு சர்ப்பத்தின் வல்லமை. Even the left power you can see the 7 red head and horn, and with the crown, it is the power working against you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாதங்கள் இப்போதே போர்க்களத்துக்கு வருவதாக. Oh dear child of God, let your feet come to the battlefield. வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணும்படியாக இயேசுவின் புண்ணிய இரத்தத்தை வாயினால் அறிக்கையிடுவாயாக. And while you wage war with the dragon, you confess the blood of the Lord Jesus Christ. இதோ இயேசுவின் புண்ணிய இரத்தம் சொட்டு சொட்டாய் விழுந்து கொண்டிருக்கிறது. Even the holy blood of Jesus Christ, which is falling drop out of drop. உன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் புண்ணிய இரத்தத்தை அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னால் அனுபவிக்க முடிகிறதா? And even the drop of blood which is some from the top given down to the foot, which is working out, able to feel right now. உன் பாவத்தை மன்னிக்கிற இயேசுவின் இரத்தம், Even the blood which is able to forgive our sin. உன் பாவத்தை நீக்குகிற இயேசுவின் இரத்தம், The blood of Jesus was able to cleanse and remove everything. உன்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம், The blood was able to purge your conscience. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God. சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவின் இரத்தம், And even that, the blood of Jesus will இதோ give உன்னுடைய peace. இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்படுகிறது. And even our heart will fill with the peace. இயேசுவின் இரத்தம் உனக்குள் சமாதானத்தை கொண்டு வருகிறது. Even the blood of Jesus is able to bring peace in you. இந்த முதலாம் நாளிலே இயேசுவின் இரத்தம் ஜெயித்திருக்கிறது. Even today, the blood of Jesus Christ is triumphing. இயேசுவின் இரத்தம் ஜெயித்தது. Even the blood of Jesus Christ got இயேசுவின் victory. இரத்தம் ஜெயித்தது. Even the blood of the Lord Jesus Christ got victory. இயேசுவின் இரத்தம் ஜெயித்தது. Even the blood of the Lord Jesus Christ got victory. வலு சர்ப்பத்தின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது. All the power of the dragon, oh vanquished. இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து இந்த நாவலை புதுக்கோட்டையில விழுகிறான். And even the Satan falling like a lightning, even the Nahamalai Pudukota. இயேசுவின் புண்ணிய இரத்தம் ஜெயித்தது. Even that holy blood of Jesus got victory. இரத்தத்தை சிந்தினாரே முந்தனையே சுத்தனையாக்கிடவே, இரத்தத்தை சிந்தினாரே முந்தனையே
சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். மாறாயோ அஞ்சும் இயேசுவண்டை சேராயோ. பாடை உனக்காய் பாடு சகித்தோர் ஏழையவர்கள் தினந்தனியே. பாடை உனக்காய் பாடு சகித்தோர் ஏழையவர்கள் தினந்தனியே. காராயோ நீ கேளாயோ. ரத்தத்தை சிந்தினாரே உந்தனை சொந்தனாயோதிடவே. ரத்தத்தை சிந்தினாரே சொந்தனாயோதிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். ரத்தத்தை சிந்தினாரே உந்தனை சொந்தனாயோதிடவே. ரத்தத்தை சிந்தினாரே உந்தனை சுத்தனாயாக்கிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது Hallelujah. புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சொந்தனாயோதிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். ஆராயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ. பாடை உனக்காய் பாடு சகித்தோர் ஏழையவர்கள் தினந்தனியே. பாடை உனக்காய் பாடு சகித்தோர் ஏழையவர்கள் தினந்தனியே. ஆராயோ நீ கேளாயோ. அருமையானவர்களே, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை பற்றி நாம் இப்பொழுது தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தோம். Beloved ones, right now we were clearly listening about the things that are about to happen. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா ரகசியங்களும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. Not all can understand all the mysteries written in the word of God. ஆகையினால் தான் அதை சொல்லித் தரக்கூடிய கிருபை உள்ளவர்களை, அபிஷேகம் உள்ளவர்களை தேவன் நம் மத்தியில் அனுப்புகிறார். Wherefore the Lord sends into our midst those people who have the grace and anointing for that. பயங்கரமான யுத்தம் இனிமேல் நடக்க போகிறது. A terrible war is going to take place hereafter. ஆனால் அதற்கு முன்பு இப்பொழுது நமக்கு ஒரு யுத்தம் உண்டு என்று நாம் கேள்விப்பட்டோம். But even before that we heard that there is going to be a war we have. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகின்றன. The host of evil spirits in high places, they war against us. பயப்பட வேண்டாம். But fear not. இதோ இயேசுவின் இரத்தம், Though hear the blood of Jesus. இதோ அவருடைய வசனங்கள், Lo his word. இந்த ரெண்டையும் கொண்டு ஜெயம் எடுப்போமாக. Let us prevail with these two. உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிற, கழுகி சுத்தமாக்குகிற இயேசுவின் இரத்தம், The blood of Jesus which sanctifies and cleanses all your sins. உனக்கு ஜெயம் தரக்கூடிய இயேசுவின் வசனங்கள், The word of God of Jesus which can prevail. அவருடைய வசனத்தை விசுவாசிப்பாயாக. Believe in his word. அவருடைய வசனத்தை நீ பேசுவாயாக. Speak his word. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிப்பாயாக. Believe in the blood of Jesus உன்னுடைய Christ. பாவ கரைகள் நீக்கப்படும். And your stains of sin shall be washed out. ஒரு நாள் நான் கேரளாவிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். One day I took a journey in Kerala. ஒரு ஜங்ஷன்ல ஏராளமான ஜனங்கள் நிற்கிற ஒரு ஜங்ஷன்ல
ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு ஐயா, இயேசு பாவிகளை ரட்சிക്കുന്നു, இயேசு ரோகிகளை சௌக்கியமாക്കുന്നു, இப்படி சத்தமா சொல்லிக் கொண்டிருந்தார். There was a simple man who stood among a huge crowd in a junction and said with a loud voice, Jesus saves sinners, Jesus heals the sick. பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் மார் நின்று சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். Then the drivers of auto rickshaw nearby, they laughed at him. நான் இவர்கள் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் மார் சிரிக்கிறதை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. Looking at their laugh, I had a great pain in my heart. கர்த்தாவே, இந்த ஏழை மனிதன் சொல்லுகிறான், அதை இவர்கள் பொருட்படுத்தவே இல்லையே, சிரிக்கிறார்களே என்று நினைத்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தேன். I was just thinking, Lord, this poor man is speaking and these people never mind him. இயேசு பாவிகளை ரட்சிക്കുന്നു, Jesus saves sinners, இயேசு ரோகிகளை சௌக்கியமாക്കുന്നു. Jesus heals the sick. அவர் சத்தமா சொல்லிட்டே இருக்கிறார். He was speaking it aloud. திடீர்னு நடந்தது என்ன தெரியுமா? You know what happened all of அந்த a sudden? சிரித்துக் கொண்டிருந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ஒருத்தன் இவன் பக்கத்துல வந்தார். இவர் அந்த ஆளுடைய பக்கத்துல வந்தார். One of the auto rickshaw driver came near him. திடீர்னு கீழே விழுந்தார். Suddenly fell down அவனுக்குள்ள பிசாசு இருந்தது. because there was a demon in him. இவர் சொல்லிக் கொண்டிருக்கும்போது அவர் சுருண்டு கீழே விழுந்தார். And then he curled up to the ground. பிசாசு அலக்களித்துக் கொண்டிருந்தது. And the demons were just rolling எல்லா about. ஆட்டோ ரிக்ஷா டிரைவரும் பக்கத்துல வந்தார்கள். Then all other drivers came இவர் near. சொன்னார், இயேசு பாவிகளை ரட்சிക്കുന്നു, He said, Jesus இயேசு saves ரோகிகளை sinners. சௌக்கியமாക്കുന്നു என்று Jesus சொன்னார். heals the sick, he said. அன்றைக்கு அந்த இடத்துல பெரிய ஒரு ஹீலிங் சர்வீஸ் நடந்தது. That day there was a great healing service conducted. சிரித்தவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். Those who laughed trembled now. ஓ, இன்றைக்கு விசுவாசியுங்கள், இயேசுவின் நாமத்தை விசுவாசியுங்கள். Today believe in the name of இது Jesus. கடைசி கால செய்தியாக இருக்கின்றது. This is the last day message. பயங்கரமான ஒரு காலம் நமக்கு முன்பாக இருக்கிறது. A terrible time is before us. ஆனால் பயப்பட வேண்டாம். But fear not. இயேசுவின் இரத்தம் என்று சொல்லுங்கள். Say the blood of Jesus. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தம் என்று சத்தமாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். அப்படியே சத்தமாக கொஞ்ச நேரம் சொல்லுங்கள். ஒரு பெரிய பவர் உங்களுக்குள்ளே இறங்கும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். ரிபாலா ஹாதரா பஹதிரம் ஷரபாலா. நீ சுகமாகிறாய். You are healed. உனக்குள் இருக்கிற பிசாசு உன்னை அலக்களித்து வெளியே போகிறது. The demons within you are tearing out. பிசாசு உன்னை அலக்களித்து வெளியே போகிறது. The demons are going out. இயேசுவின் இரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. எல்லாரும் சொல்லுவோம். ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவோமாக. எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுவோமாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அப்படியே நீங்கள் எழும்பி நின்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே எழும்பி நில்லுங்கள். அப்படியே நீங்கள் எழும்பி நில்லுங்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது பிசாசின் வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது கட்டப்பட்டு உங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு, நீங்கள் வியாதியோடு வந்தவர்கள் எல்லாம் சௌக்கியமாகி திரும்பி போக போகிறீர்கள். Even as you say victory in the blood of Jesus, you will have a healing and you will have a deliverance. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். And they overcame by the blood of the lamb and by the word of the testimony. திரும்ப எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயம். தொடர்ந்து சொல்லுங்கள், தொடர்ந்து சொல்லுங்கள். ஆமென், ஆமென். பிரபல கதுலபாஹ நகரபல கதுரபல. ஆம், நாம் கேள்விப்பட்டபடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி துளி இரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்தினபடியால் நமக்கு ஜெயம் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ உலகத்தின் நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. The hope of the Christian world is the coming of our Lord Jesus. அதற்காகத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். It is for that we too await. மூன்றாம் உலக மகா யுத்தத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. No worry about the third world war. ஆனால் ஒரு காரியம், வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். But one thing, we have to be caught up at the coming of the Lord. இயேசு வரும்போது நாம் அவரை சந்திக்க வேண்டும். When Jesus comes, we have to meet him. அந்த வாஞ்சை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த முதலாம் நாள் கூட்டத்தை ஆசீர்வாதமாக நடத்தி தந்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். மறைபொருள்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரிப்போம்.
மீதியான கூட்டங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் பண்ணலாம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. வானாதி வானத்திலிருந்து இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. உம்முடைய தாசனை பலப்படுத்தி முதலாம் நாளிலே இந்த வேத வசனங்கள் எல்லாம் பேச முடியாக, வேத பாடங்களை சொல்லிக் கொடுக்க முடியாக கிருபை தந்தீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. அவர் கொடுத்த எல்லா ஞானம், கிருபை, அபிஷேகம் வெளிப்படுத்தலுக்காக ஸ்தோத்திரிக்கிறாங்க தாய். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நீர் பலமான காரியங்களை செய்தபடினால ஸ்தோத்திரம். புதிய வெளிப்படுத்தலை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் சம்பவிக்க வேண்டியதான காரியங்களை பற்றி கர்த்தாவே வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இசைக்கல் தீர்க்கதரிசி புஸ்தகங்களிலும் வாசிக்க கேட்டங்க தாவே. உண்மையாவே தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதான காரியங்களே, இனிமேல் சம்பவிக்கின்றதான காரியங்களே எங்களுக்கு எச்சரித்தபடினால ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. ஸ்தோத்திரம். வானத்திலே ஒரு யுத்தம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்க தாவே. அந்த யுத்தத்துக்கு முன்னதாக நாங்களும் யுத்தம் செய்து ஏழையாய் மாறுவதாக ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் நம்முடைய வசனத்தினாலும் ஜெயித்து கத்தாவே சாத்தானை தள்ளி கத்தாவை நாங்கள் நித்தியத்திலே பரலோகத்திலுமே சந்திக்க முடியாத எங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை எங்களை தந்திருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவி. ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்க சொல்லப்பட்டிருக்க தாவி. எங்களை பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கக்கூடியதாகவும் கத்தாவே ஸ்தோத்திரம். எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதாகவும் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கும்னால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவி. நீ இந்த பூமியில வந்து ரத்தம் சென்றாவிட்டால் நாங்கள் பாவிகளாகவே நாங்கள் காணப்பட்டிருப்பாங்க தாவி. பாவத்திலிருந்து ஒளியான சேற்றிலிருந்து கத்தாவே பிசாசு பிடியிலிருந்து எங்களை விடுதலாக்கி எங்களை மேன்மையான இடத்துக்கு உன்னதத்துக்கு கர்த்தர் வைத்திருக்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவி. ஆனாலும் வானமலுக்கு இருக்கிற பொல்லாத ஆவியோடு எங்களுக்கு யுத்தம் உண்டு எங்களை அறிந்திருக்கிறாங்க தாவி. அதை ஜெயிக்கிறதுதான ஒரு அபிஷேகத்தையும் கத்தாவே ரத்தத்தினால் மேற்கொள்ளத்துக்கான ஒரு அபிஷேகத்தை வல்லமையும் கத்தாவே வசனத்தை கீழ்ப்படும் ஜெயிக்கிறதுதான கீழ்ப்படுதலாக தந்து நாங்கள் ஜெயாலயா மாறி ரத்தத்தில் காணப்பட தகுதியாக்குங்க தாவே. ஸ்தோத்திரம். கத்தாவே உண்டான் யுத்தத்துக்கு நாங்கள் போக முடியாது, ஆனால் எங்களுக்காக ஒரு மகிமையான வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அதுக்குள் பிரவேசிக்க ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுத்ததாக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரே ஸ்தோத்திரம். இங்கே வந்ததான் மக்கள் ஒருவரையும் கத்தாவே விழுந்து போகக்கூடாது.